வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். எக் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆனால் இது நார்மலாக நம்ம பண்ணாமல் இது சூப்பரான மெத்தடில் ஒன்று பண்ண போகிறோம். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 4 முட்டை எடுத்துக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிடுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். சில்வர் பாத்திரமாக இருந்தால் ரொம்ப நல்லது, ஏன்னா வேக வைக்க போகிறோம் நம்ம. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த பாத்திரத்தை வச்சிடலாம். இப்போ இதை மூடி ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட முட்டை சூப்பராக வெந்துருச்சு. இதை க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு கவுத்துனாலே இது எல்லாமே வந்துடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம மசாலா பண்ணிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோட 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது சுக்காங்கிறனால கொஞ்சம் வெங்காயம் நிறையா இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா வதக்கிடலாம். சுக்காவை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும். நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாதிரி வந்துருச்சு. இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப சின்னதாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு இது நல்லா வதக்கணும். இப்போ இதை சிம்லேயே வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசமே அட்டகாசமாக இருக்குது. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சப்போஸ் பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ஸ்க்ரேப் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டோம். முட்டையில் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் இறங்கணும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சு இன்னொரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பக்காவாக இது ரெடி ஆயிடுச்சு. இது சுக்காங்கிறனால கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்குள்ளே வச்சு கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடைசியாக அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். நம்மளோட முட்டை சுக்கா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது வெறுமனையே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.